நரேந்திர மோடி தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சாதிக்கின்றவர் என்றும் அவரது மனநிலையை சோதிக்க தனக்கு தெரியாது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார். அதனால இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காம என்ன செய்யறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவரை தான் சொல்லணும். பாஜகவின் மீது முக்கியமா வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டுல ஒண்ணு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மதங்களை வைத்து மக்கள் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மோடி அலைங்கிறது நம்ம அவ்வளவு பார்க்க முடியல. அதே நேரம் சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்துல குறையும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலையே. மோடி அவர்கள் அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில ஒன்றும் நிபுணர் அல்ல. ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறது. அதாவது ஒன்று சொல்கிறேன், மணிப்பூர்ல ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது. பல நூறு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 சொல்றாங்க, 70,000 சொல்றாங்க. இன்னும் உள்நாட்டு அகதிகள் முகாம்ல இருக்காங்க. அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. குழந்தைகள் பிறக்கிறாங்க, இறக்கிறாங்க. அதாவது 21வது நூற்றாண்டுல 2024ஆம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைப்பதற்கு, ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே. அங்க ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது. அந்த அரசு அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் வீடை தாண்டி 2 கிலோமீட்டர் கூட போக முடியாது. அந்த 2 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. 2 இடங்கள் மணிப்பூர்ல, இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர், 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2 இடங்களிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அவருடைய உளவியல், அவருடைய மனநிலையை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே. இந்தியா கூட்டணி ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் தமிழ்ல ஹைப்போதெட்டிக்கலுக்கு எப்படி பதில் சொல்றது? டைம் மிஷின்லயா பின்னாடி போக முடியும்? அதெல்லாம் கூட்டணி அமைக்கப்பட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.